Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th Physics Optic Lessonல Spherical Mirrorsலேருந்து Lateral Magnification என்ன and then Example 6.3 and 6.4 தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து Lateral Magnification or Transverse Magnification. Magnification அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இமேஜ் வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு என்லார்ஜ் ஆயிருக்கா இல்லை டிமினிஷ் ஆயிருக்கா when compared to size of the object அதை தான் வந்து மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல அவங்க லேட்ரல் ஆர் ட்ரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு மீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இமேஜோட ஹைட்டையும் ஆப்ஜெக்டோட ஹைட் இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோவை தான் அவங்க வந்து லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போது நம்ம முன்னாடியே வந்து மிரர் ஈக்குவேஷனில் வந்து ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ அதை எடுத்துக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணோம் இல்லையா, அதாவது ட்ரையாங்கிள் பிபிஏ அண்ட் ட்ரையாங்கிள் பி பிரைம் பிஏ. ஓகே, இது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், இந்த height of the image and height of the object ஓட ரேஷியோன்னு a prime b prime divided by ab is equal to pa prime divided by pa பார்த்தோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம மேக்னிஃபிகேஷன் எப்படி டிரைவ் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல a prime b prime divided by ab is equal to pa prime and pa என்னன்னு இண்டிவிஜுவலாக ரிசால்வ் பண்ணலாம். a prime b primeங்கிறது உங்களுக்கு height of the image வந்து h prime, abங்கிறது உங்களுக்கு height of the object வந்து h இருக்கும். PA prime அப்படிங்கிறது உங்களுக்கு போல்லேருந்து A prime வரைக்கும், அதாவது உங்களுக்கு இமேஜோட டிஸ்டன்ஸாக இருக்கும். PAங்கிறது உங்களுக்கு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். ஓகே, இது என்னென்னு போடலாமா? இப்போது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ A prime B primeங்கிறது உங்களுக்கு மைனஸ் H prime, ஏன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக இருக்கிறதுனால. அண்ட் தென் AB வந்து H. PA prime அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தான் பார்த்தோம் இமேஜ் டிஸ்டன்ஸ். இமேஜ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால மைனஸ் V divided by PAங்கும் போது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மைனஸ் U. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மைனஸ் H prime by H இருக்கு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் V by U. ஸோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போது H prime by H இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த சைடு வரும்பொழுது மைனஸ் V by U. இதுதான் லேட்ரல் மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா. இப்போது இந்த மிரருக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டை பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 6.3 பார்க்கலாம். an object is placed at a distance of 20.0 cm from a concave mirror of focal length 15.0 cm. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரம் த எக்ஸாம்பிள் 6.3 பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஃப்ரம் த கான்கேவ் மிரர் பிளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்கேவ் மிரர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த டிஸ்டன்ஸில் ஸ்க்ரீனை பிளேஸ் பண்ணும்பொழுது ஷார்ப் இமேஜ் கிடைக்கும், அதான் ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து நேச்சர் ஆஃப் த இமேஜ் வந்து எப்படி இருக்குது, இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து கிவன் எழுதிக்கலாம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் மைனஸ், ஸோ மைனஸ் 20.0 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்கேவ் மிரர் வந்து எஃப் வந்து மைனஸ் 15.0 சென்டிமீட்டர். இப்போ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம வந்து வி என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட மிரர் ஃபார்முலா என்ன, மிரர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v ப்ளஸ் 1/u. நமக்கு என்ன தேவை, 1/v தேவை. ஸோ இங்கேயே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 1/v இஸ் ஈக்குவல் டு 1/f மைனஸ் 1/u. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? f வந்து மைனஸ் 15 மைனஸ் 1/u வந்து மைனஸ் 20. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/15 ப்ளஸ் 1/20. ஓகே, இதோட எல்சிஎம் வந்து 15 × 20 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் 20 ப்ளஸ் 15 வரும். கரெக்டாக? ஸோ இட் இஸ் minus 5 into 15 into 20. இதுதான் 1/v. So 1/v is equal to minus 5 divided by 15 into 20. ஓகேவா? இப்போது கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். 5 டைப் பிளஸால் இது 3 வரும். ஸோ மைனஸ் 1 divided by 60. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன வரும், v is equal to minus 60 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ தட் இஸ் எந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேஸ் பண்ணோன்னா த ஸ்க்ரீன் ஷுட் பி பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 60 சென்டிமீட்டர் ஆன் த லெஃப்ட் சைட் ஃப்ரம் த கான்கேவ் மிரர். இதுதான் நீங்கள் எழுதணும். ஸோ தட் வி வில் கெட் அ ஷார்ப் இமேஜ். நமக்கு வி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். வி வந்து மைனஸ் 60 சென்டிமீட்டர். இதுதான் உங்களுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ். அண்ட் தென் நமக்கு யூ தெரியும். யூ வந்து மைனஸ் 20 சென்டிமீட்டர். இப்போ நேச்சர் ஆஃப் த இமேஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட் மேக்னிஃபிகேஷன் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்ன, m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v பை யூ.
ஓகேவா மைனஸ் விங்கும் போது மைனஸ் ஆஃப் மைனஸ் 6t டிவைடட் பை மைனஸ் 20 இது வந்து கேன்சல் அவுட் பண்ணானா 3 டைம்ஸ் வரும் ஸோ மைனஸ் 3 ஸோ m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 மெக்னிஃபிகேஷன் வந்து மைனஸாக இருக்கும்போது இமேஜ் வந்து எப்படி இருக்கும்னா இன்வெர்ட்டடாக இருக்கும் ஸோ த நேச்சர் ஆஃப் த இமேஜ் இஸ் ரியல் இன்வெர்ட்டட் அண்ட் இது வந்து எவ்வளோ தூரம் மெக்னிஃபை ஆகிருக்குன்னா 3 டைம்ஸ் தட் இஸ் இது வந்து ஆப்ஜெக்ட் சைஸை விடையே உங்களுக்கு வந்து 3 டைம்ஸ் வந்து என்லார்ஜாக இருக்குது ஸோ ரியல் இன்வெர்ட்டட் அண்ட் என்லார்ஜ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸாம்பிள் 6.4 இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராட் கொடுத்துருக்காங்க இந்த ராடோட லென்த் வந்து f/3 இருக்குது இது வந்து கான்கேவ் மிரரோட ஆப்டிக்கல் ஆக்சஸில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் இந்த கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் வந்து எஃப்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ராடோட இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது அது வந்து எப்படி இருக்குன்னா ரியலாக இருக்குது இலாங்கேட்டடாக இருக்குது அதே சமயம் வந்து உங்களுக்கு அந்த ராடை வந்து டச் பண்ணதுன்னு சொல்கிறாங்க இந்த இமேஜ் ஓகே இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு கால்குலேட் த லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன் லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ரேஷியோ ஆஃப் த லென்த் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை லென்த் ஆஃப் த ராடாக இருக்கும் ஓகே நம்ம வந்து லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் பார்க்கும்போது ஹைட் வச்சு பார்த்தோம் இந்த இடத்துல லென்த் வச்சு பார்க்க போகிறோம் இப்போ இந்த மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டயக்ராமை கொஞ்சம் நல்லா டீப்பாக ஸ்டடி பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக மேக்னிஃபிகேஷன் ஃபைன் பண்ணலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆக்சஸ் இருக்குது இப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் அண்ட் இலாங்கேட்டட் இமேஜ் வந்து டச்சஸ் த ராட் அதுதான் மெயின் பாயிண்ட் இதில் தட் மீன்ஸ் உங்களுக்கு இமேஜும் உங்களுக்கு ஆப்ஜெக்டும் உங்களுக்கு டச் ஆகிருக்கு ஓகே தட் மீன்ஸ் அப்போ வந்து இந்த ராடு வந்து எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆன் த ஆப்டிக்கல் ஆக்சஸ் அப்படிங்கும் பொழுது தான் உங்களுக்கு இமேஜும் ஆப்ஜெக்டும் வந்து டச் ஆகும் ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்போது இங்கே போல்லேருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது என்னது இட் இஸ் நத்திங் பட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட வேல்யூ என்னது r is equal to 2f இப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பொசிஷன் ஏல இருக்குது இமேஜ் வந்து இந்த இடத்துல ஏ ப்ரைமில் ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ நம்ம யூவி என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து போல்லேருந்து இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து யூவாக இருக்கும் கரெக்டாக அப்புறம் போல்லேருந்து இந்த எஃப் வரைக்கும் உள்ளது வந்து உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் எஃப்பாக இருக்கும் அண்ட் தென் உங்களுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் விங்கிறது ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர் டு த இமேஜ் அதுதான் உங்களுக்கு வியாக இருக்கும் இப்போது இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்க்கலாம் இது வரைக்கும் உரிய டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு யூ இதுதான் இப்போ பார்த்தோம் இந்த ராடோட லென்த் என்னது L is equal to f/3 அப்போது நம்ம இந்த யூவையும் f/3யும் ஆட் பண்ணோன்னா நமக்கு u ப்ரைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கால்குலேஷனுக்கு நமக்கு இந்த ஸ்டெப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக ஸோ u ப்ரைம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் u ப்ளஸ் f/3 ஓகேவா அடுத்தது இந்த லென்த் ஆஃப் த இமேஜ் வந்து L ப்ரைம் அதுவும் என்னங்கிறது நமக்கு தெரியாது ஓகே ரியல் அண்ட் இலாங்கேட்டட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேல்யூஸ் வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மேக்னிஃபிகேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நமக்கு யூனா என்ன தெரியும் u ப்ரைம்னா என்னன்னு தெரியும் அண்ட் தென் v இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் விங்கும் போது எந்த மூணுத்தோட சம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u ப்ளஸ் இந்த f/3 அதாவது லென்த் ஆஃப் த ராட் வந்து f/3 ப்ளஸ் எல் ப்ரைம்ங்கிறது உங்களுக்கு லென்த் ஆஃப் த இமேஜ் அதுதான் விஆ இருக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேக்னிஃபிகேஷன் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம் மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா வந்து எல் ப்ரைம் டிவைடட் பை எல் இந்த எல்ங்கிறது என்னது இட் இஸ் நத்திங் பட் f/3 ஸோ எல் ப்ரைம் டிவைடட் பை f/3 இருக்கு ஸோ m இஸ் ஈக்குவல் டு f/3 ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 3 மேலே போயிடும் ஸோ 3 எல் ப்ரைம் டிவைடட் பை f நமக்கு வந்து எல் ப்ரைம்னா என்னென்னா எல் ப்ரைம் இஸ் நத்திங் பட் இந்த எஃப் மேலே போயிடும் ஸோ fm டிவைடட் பை 3 தான் உங்களுக்கு எல் ப்ரைம் ஸோ திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த இமேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த மேக்னிஃபிகேஷன் ஓகேவா இப்போ u என்னன்னு எழுதிக்கலாம் u இஸ் நத்திங் பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் u ப்ரைம் எழுதணும்னா எப்படி எழுதலாம் நமக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் u ப்ரைம் அப்படிங்கிறது u ப்ளஸ் f/3ன்னு பார்த்தோம் கரெக்டாக இந்த இடத்துல u ப்ரைம்ங்கிறது u ப்ளஸ் f/3 நமக்கு யூனா என்ன வரும் u ப்ரைம் மைனஸ் f/3 தான் உங்களுக்கு u ப்ரைம் ஸோ u இஸ் ஈக்குவல் டு u ப்ரைம் மைனஸ் f/3 ஓகேவா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலா வச்சுருக்கோம் அடுத்தது வினா என்னன்னு பார்க்க போகிறோம் v அப்படின்னு சொல்லும் பொழுது v is equal to 3 வேல்யூ ஒன்று வந்து u
ப்ளஸ் உங்களுக்கு இந்த லென்த் ஆஃப் த ராட், அது எல்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் உங்களுக்கு இந்த லென்த் ஆஃப் தி இமேஜ் எல் ப்ரைம். இப்போ யூவோட வேல்யூன்னு இங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் யூ ப்ரைம் மைனஸ் f/3 ப்ளஸ் எல்லுங்கிறது f/3 ப்ளஸ் எல் ப்ரைம்ங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் fm டிவைடட் பை 3. இப்போ இதை ரிசால்வ் பண்ணிக்கலாம். தனியாக எடுத்து ரிசால்வ் பண்ணிவிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி u அண்ட் v வச்சு மிரர் ஃபார்முலா வச்சு நம்ம மேக்னிஃபிகேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த யூ ப்ரைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ முன்னாடியே பார்த்தோம், போல்லேருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் உள்ளது தான் நம்ம வந்து யூ ப்ரைம்னு பார்த்தோம். ஸோ இந்த யூ ப்ரைம் இஸ் நத்திங் பட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன? இட் இஸ் நத்திங் பட் 2f. ஸோ இந்த யூ ப்ரைமுக்கு பதிலாக நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 2f அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த வேல்யூவை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல? 2f மைனஸ் f/3 வரும். ஓகே, இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 6f minus f divided by 3 வரும். that is 5f divided by 3 தான் வேல்யூ. ஸோ u is equal to 5f divided by 3. ஓகே, இப்போ இந்த u வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, இந்த ஈக்குவேஷனில் முன்னாடி ஈக்குவேஷனில் உள்ளதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம v என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ v என்ன, vயோட ஃபார்முலா என்னன்னு எழுதிடலாம். இப்போ வியோட ஃபார்முலா நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சது u prime minus f/3 plus f/3 plus fm/3. இந்த u prime minus f/3 அதுதான் இங்கே நம்ம ரிசால்வ் பண்ணிக்கோ, which is nothing but f/3. டைரெக்டாகவும் நம்ம போட்டிருக்கலாம், u கண்டுபிடிச்சிட்டு இங்கே vல வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் f/3 ப்ளஸ் fm டிவைடட் பை 3. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம குரூப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல 6f divided by 3 வரும். ஏன்னா 5/3 plus 1/3 வந்து உங்களுக்கு 6/3 f plus fm divided by 3. இப்போ சிம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து கேன்சல் அவுட் பண்ணாமல் நம்ம காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை எடுத்துடலாம். f/3 ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ f/3 டைம்ஸ் 6 plus m. இதுதான் உங்களுக்கு வியோட வேல்யூ. இப்போ நம்ம மிரர் ஃபார்முலா எழுதலாம். ஃபார் ஃபைண்டிங் த ஃபோக்கல் லென்த் 1/f is equal to 1/v plus 1/u. ஓகே, v என்னது இங்கே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 1 divided by f times 6 plus m divided by 3 plus 1/uங்கிறது என்னது 5f divided by 3. ஓகே, இதை ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டிங்கன்னா 3 divided by f times 6 plus m plus 3 divided by 5f வரும். கரெக்டாக? இப்போது இது வந்து நத்திங் பட் 1/f. இதில் எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது? 1/f வந்து மூணுத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே அதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்? 1 is equal to 3 divided by 6 plus m plus 3 divided by 5. இப்போ இந்த வேல்யூவை இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 minus 3/5 வரும். 1 minus 3/5 is equal to 3 divided by 6 plus m. இந்த வேல்யூ தான் வரும். இப்போ இந்த இடத்துல இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 5 minus 3 வந்து 2/5 வரும். ஸோ 2/5 is equal to 3 divided by 6 plus m. இப்போ இதை ரிசால்வ் பண்ணலாமா? ஸோ 2/5 is equal to 3/6m. இதை வந்து இந்த டேர்ம் இந்த சைட் கொண்டு போய்க்கலாம். 5 எப்படி குரூப் பண்ணிக்கலாம் இது மாதிரி. ஸோ நமக்கு என்ன வரும்? 2 times 6 plus m is equal to 15. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும்? 12 plus 2m is equal to 15. அப்போ 2mனா என்ன வரும்? 15 minus 12 வந்து 3. That means m is equal to 3/2 is equal to 1.5. So the magnification, that is the longitudinal magnification of the rod is nothing but 1.5 times. That means it is magnified by 1.5 times the length of the object. Length object ஓட length விட 1.5 times வந்து உங்களுக்கு enlarged image தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. Thank you for watching this video. Thank you.